ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இறால் வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இறால் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தூள், வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், ஒரு அரை ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதை ஃபஸ்ட்டு நம்ம இறாலை நல்லா மசாலாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வரமிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மிளகு கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அரை ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க நீங்கள் இது கூட. அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் நல்லா இதில் அந்த மசாலாவில் இந்த ப்ரான் நல்லா ஊறட்டும். இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறமேல் வறுக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெயிட்லெஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ப்ரான் எடுத்துக்கலாம். இதில் ரொம்ப அதிகமாக புரதம் இருக்குது. அதே போல் இதில் கார்போஹைட்ரேட் சுத்தமாகவே கிடையாது. அதனால் நமக்கு குண்டாயிடுவோம் இதை சாப்பிட்டா அப்படிங்கிற பயமே கிடையாது. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமேல் எடுத்து வச்சுருக்க சோம்பு, சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட. இது நல்லா போனுக்கு ரொம்ப நல்லது. இது போனை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஏன்னா இதில் கால்சியம், பொட்டாசியம், ஜிங்க், விட்டமின் டி இருக்கிறனால ரொம்ப போனுக்கு ரொம்பவுமே நல்லது. இது குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அட்லீஸ்ட் வாரம் ஒரு டைமாவது இது எடுத்துக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் இதில் ஒமேகா 3 கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட உடம்புல ரத்த ஓட்டத்தை ரொம்ப சீராக வச்சுக்க விடும். இதனால் நமக்கு எந்த ஒரு ஹார்ட் டிசீஸும், எந்த ஒரு ஸ்ட்ரோக் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. இதனால் இது நல்லா கருவேப்பிலையெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் வதங்குறப்பவே அந்த வெங்காயத்துக்கு அளவான நான் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஆட் பண்ணல. நான் ஆல்ரெடியே இறால்லையே கொஞ்சம் உப்பு போட்டு தான் நான் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ரொம்ப அதிகமாக உப்பு சேர்க்க வேண்டாம். நல்லா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறமே நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் இது கூட சேர்த்து நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடியே மசாலாவில் போட்டு பரட்டி வச்சுருக்க அந்த இறாலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அது கூட நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணல. ஏன்னா இறால்லையே கொஞ்சம் நல்லா சுருங்கி அதே கொஞ்சம் நல்லா தண்ணி விடும். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷம் மூடி நல்லா வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறப்ப நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா இறால் நல்லா வெந்து நல்லா சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. கடைசியாக இறக்குறப்ப கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா நல்லா டேஸ்டான ப்ரான் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம்.
அவ்வளோதாங்க நம்மளுடைய ஃப்ரான் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் குடுங்க. தேங்க் யூ.